வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 18th February போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனா நம்ம மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்போட போயிட்டு இருக்குது. இந்த வைப் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. யூஎஸ் வந்து வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. அது ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. என்னங்கிறத பார்க்கணும். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ், நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. அதாவது என்னுடைய டைட்டிலில் நான் பிரேக் அவுட்னு போட்டேன் அப்படின்னா யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து பிரேக் அவுட்டுன்ட்டு நான் போடல, எகிரும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்பப்பெல்லாம் யூடியூப் டைட்டில் வந்து எகிரும் பங்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இப்போ ஃபர்தராக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிஃப்டி கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ஜோனில் வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது 25,800 க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சியாஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஎஸ் ஈரான் மேலே எனி டைம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது வெனிசுலாவில் நடந்த வார் மாதிரி இருக்காது. அதாவது அங்கே போயிட்டு வெனிசுலாவில் போயிட்டு அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூஎஸ்ல இருக்கிற அர்மடா அப்படிங்கிற பிளேஸில் 2 ஏர்கிராஃப்ட், 12 வார்ஷிப்பு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்டு, மல்டிபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 150 யூஎஸ் மிலிட்ரி கார்கோ ஃப்ளைட்ஸு வெப்பன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போயிருக்குது அப்படின்ட்டு சம் ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் இந்த ஆக்சியாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 o'clock 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்திருக்குது. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சில்வர் ஸ்லைட்லி ஹைல போயிட்டு இருக்குது, கோல்டும் வந்து ஸ்லைட்லி வந்து ஹைல போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இன்னைக்கு தான் ஜெனீவாவில் ஈரான் இஸ்ரேல்